ஸோ அந்த மாதிரி அது அவங்களுடைய விஷயம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அப்புறம் பணம் இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து வரும்? கடன் கஷ்டமா, கடன் வரும், இது வரும், அது வரும், போயிடுது இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு பணம் வரும்? ஸோ உனக்கு அதனால தான் சொன்ன, டிசிப்ளின் இருந்தால் பணம் தானாக வளரும். கண்ட்ரோல் உள்ள வாழ்க்கை, கண்டினியூஸாக இன்கம் வரும். இப்போ இந்த கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்ஷய திருதியை வருது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும். அக்ஷய திருதியில் ஏதாவது எனக்கு நான் பணம் சேர்க்கணும், பணம் எனக்கு ஓரளவு வரணும். ஸோ அப்போ இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் கவனமாக செலவு செய்யணும், பார்த்து செலவு பண்ணணும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பணம் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம், சகல கஷ்டமும் நிவாரே நம்ம எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அம்மா நீ என் கூட இருந்து எனக்கு உன்னை காப்பாற்று, என்னோட இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தள்ளிடாது, என்னை இருந்து என்னை காப்பாற்று நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணினோமே. ஆனால் உத்தரம், ஹஸ்தம், சித்திரை கன்னியா ராசி கண்டிப்பாக பண தட்டுப்பாடு இருக்காது. கண்டிப்பாக அவங்க நன்னா இருப்பாங்க. பணம் எப்போதுமே அவங்க அந்த தண்ணி, பூஜை ரூமில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கணும். பூஜை ரூம்லாம் காலையில் சாயங்காலம்லாம் விளக்கேற்றுறது நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பாலாம்பிகா பேசுகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் வரப்போகுதுங்க. என்ன நாள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏப்ரல் 20 பெண்களுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறத விட செல்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற நாள், மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி வர்ற நாள் தான் அந்த ஏப்ரல் 20 அக்ஷய திதி. ஸோ அந்த அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம எல்லா பெண்களும் எல்லா நகைக்கடையிலையும் பார்க்கலாம். ஆனால் நகைக்கடையில் பார்க்குறத விட அந்த ஒரு ராசிக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எப்படி கொட்ட போகுது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்காக, உங்களுடைய எல்லா ராசிக்காகவும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க ஐயாவையும் மீட் பண்ணுவோமே. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ என்னன்னா ஏப்ரல் 20 அக்ஷய திதி வருது. என்ன ஒரு அருமையான நாள். கண்டிப்பா மிக முக்கியமான நாள். வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாள் யாரும் மிஸ் பண்ணாத ஒரு நாள் அது. ஆமா, எல்லாரும் பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிற நாள். ரெடியா இருப்பாங்க. அக்ஷய திதி எதுக்கு? புருஷனை கூட்டிட்டு நேர நகை கடைக்கு போவாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வாங்குவாங்க. ஸோ அது அக்ஷய திருதி இஸ் வெரி மோஸ்ட் வாங்கிடுறாங்க. ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சு வாங்கணும். அந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கை அது. அதாவது என்னன்னா விலை ஏறிட்டே போகுது. கண்டிப்பா. ஆனா என்ன விலை ஏறினாலும் செல்வத்தை உள்ள கூப்பிடுறதுக்கு என்ன வழின்னு உங்களை கேட்க போறாங்க எல்லாருமே. ஒரு ராசிக்கும் இந்த அக்ஷய திதிக்கு என்னென்ன எப்படி இருக்கும், எப்படி பணம் வரும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூதிச்சே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ மகாலட்சுமி பிரஜோதயாது. உலகெங்கும் வாழக்கூடிய அந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் பாலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. ஸோ அக்ஷய திருதியை பற்றிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேம் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. என்னதான் சொல்றாங்க முடிவு தெரியுமா? கண்டிப்பா எவ்வளோ பேர் சொன்னாலும் நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வரும், ராஜ்குமார் என்ன சொல்றாங்க, சார் என்ன சொல்றாங்க, 12 ராசிக்கு என்னென்ன சொல்ல போறாங்க, ஸோ இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு சொல்லி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னி ராசி எப்படி இந்த எப்படி மகாலட்சுமி கன்னி ராசிக்குள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வரணும், அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் சொல்லுங்கள்.
கண்டிப்பா. கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்கு. இந்த கன்னியா ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து என்னன்னா, கணக்கு சரியா இருந்தா பணம் எப்பவும் கையில இருக்கும். ஒண்ணு, இன்கம் ஸ்டடி பிளானிங் பர்ஃபெக்டா இருக்கணும். சம்பாதிப்பது மட்டுமல்ல சேமிப்பதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிறிய செலவும் கணக்கில் வைத்தால் பணம் பெருகும். நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ சிறிய செலவு கூட நீ கணக்குல நீ வச்சுட்டாதான் பெரிய பணம் சேரும். நீ சின்ன சின்ன விஷயத்துல கூட நீ விட்டுட்டேன்னு உனக்கு பின்னாடி பெரிய எவ்வளவு லாஸ் ஆகுதுங்கிறது உனக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும்னு. டிசிப்ளின் இருந்தா பணம் தானாக சேரும், வளரும். டிசிப்ளின் கன்னியா ராசிக்காரர்கள் சில ஆண்கள் இருக்காங்க, சில ஆண்கள் அதே போல சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள். இந்த ஆண்கள் சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில பேர் மது பழக்கமும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதுக்கு தான் இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னு இப்போ நீ இப்போ வாரம் சம்பளம் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க, வாரத்துக்கு 1000 ரூபா 1500 எடுக்கிறவங்க இருக்காங்களா? சனிக்கிழமை வேலையை விட்டுட்டு முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது அவங்களுடைய விஷயம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அப்புறம் பணம் இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து வரும்? கடன் கஷ்டமா, கடன் வரும், இது வரும், அது வரும், போயிடுது இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு பணம் வரும்? சோ உனக்கு அதனால தான் சொன்ன டிசிப்ளின் இருந்தா பணம் தானாக வளரும். கண்ட்ரோல் உள்ள வாழ்க்கை கண்டினியூஸா இன்கம் வரும். கண்ட்ரோல் உள்ள வாழ்க்கை கண்டினியூஸா உனக்கு வருமானம் வரும். கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பணம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ கையில பாக்கெட்ல 10 ரூபா வச்சுட்டு பஸ்ல போறவன் அசந்து தூங்கிட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? அசந்து தூங்கிட்டு போவான். 20,000 ரூபாய் பணத்தை வச்சிருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறவன பார்ப்பான், இந்த பக்கத்துல அவனுக்கு பாக்குறவனெல்லாம் திருடானா தெரியும். நம்ம எப்படி அந்த பணத்தை அவன் எடுத்துன்னு போறதுக்குள்ள முழிச்சுட்டே பார்ப்பான், இப்படி பார்ப்பான், அப்படி பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தூக்கம் வராது. உண்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ இந்த கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்ஷய திருதியை வருது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும். அக்ஷய திருதியில் ஏதாவது எனக்கு நான் பணம் சேர்க்கணும், பணம் எனக்கு ஓரளவு வரணும், பணம் எனக்கு நிலச்சி இருக்கணும் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னால், வெங்கல பானை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் இருக்கும், இப்போ இருக்கான்னு தெரியாது, இப்போ இருக்குது. ஆனால் அந்த வெங்கல பானை இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. வெங்கல பானையும் படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிசி அந்த காலத்தில் அந்த படி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? முக்கால் படி, காப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அரைப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி அரைப்படி பித்தளையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், பித்தளையில அரைப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அரைப்படியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அரை இது வந்து காசு இருக்கணும். அந்த பித்தளை அரைப்படியில அரை இது காசு இருக்கணும். அதுக்கு மேல அவன் போட்டு வைக்கக்கூடிய பொருள் வந்து பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, அத்தர், புணுகு, ஜவ்வாது, இது மூணுமே, இது எல்லாமே அந்த படியில போட்டு எல்லாத்தையும் கரெக்டா இது பண்ணி அது சுவாமி கிட்ட சுக்கர ஹோரையில் சுவாமி கிட்ட வச்சு, அக்ஷய திருதி அன்னைக்கு சுக்கர ஹோரையில் கௌரி நல்ல நேரத்தில் இந்த கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் வைக்கணும். அங்கேயே வைக்கலாம், இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல எங்கேயோ உனக்கு வைக்கணும்னு தோன்றதோ அந்த இடத்துல நீ அதை வச்சு, அதை எப்படி தெரியுமா நீ மூடணும்? பச்சை கலர் வெல்வெட்டு துணியினால மூடணும். குபேரனோட கலரே பச்சை தான், தெரியுங்களா? குபேரனோட கலரே பச்சை கலர் தான். பச்சையில் இருக்கக்கூடியதான் விசேஷம். பச்சை கலர் வேஷ்டி விசேஷம். பச்சை மயில் வாகனனை முருகப்பெருமான அந்த பச்சை தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மகாலட்சுமிக்கு உகந்த, அந்த குபேரனுக்கு உகந்தது அந்த மகாலட்சுமி. ஸோ அப்போ இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல கவனமாக செலவு செய்யணும், பார்த்து செலவு பண்ணணும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க. ஸோ அந்த பணத்தை நீ எப்படி செய்யணும், எப்படி சேர்க்கணும்? அப்போ இதுக்குண்டான மந்திரம் வந்து என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்ட மகாலட்சுமி சகல கஷ்டம் நிவாரைய நமோ நமஹா. அதை நீ சொல்லி கன்னியா ராசிக்கு நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா, உனக்கு நீ வாழ்க்கையில் நீ நினைச்சு பார்த்தா கூட உனக்கு கஷ்டம் வராது. ஏதாவது உனக்கு ஒரு ரூபத்தில் உனக்கு ஏதோ ஒரு காசு உனக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் உனக்கு எப்போதுமே இந்த காசு எப்போதுமே உனக்கு தங்கணுமா, இந்த காசு எப்போதுமே உனக்கு இருக்கணுமா? உனக்கு தெரியாத பர்சனுக்கு, உனக்கு அதாவது ஏதோ ஒரு கோவிலுக்கு போற, திடீர்னு ஒரு கோவிலுக்கு போற, யாரோ ஒருத்தரை பார்க்குற, உன் கையினால ஒரு அன்னதானம் வாங்கி கொடுத்துரு, சாப்பாடு உன் கையினால வாங்கி கொடுத்துரு. கன்னியா ராசி மாசத்துல ஒரு நாள் யாராவது ஒருத்தருக்கு
கைகால் முடியாதவங்களோ யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்ட மகாலட்சுமி சகல கஷ்டம் நிவாரைய நிவாரைய நமோ நமகான்னு நீ சொன்ன அந்த ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்ட மகாலட்சுமின்னு நீ 8 விதமான மகாலட்சுமி அஷ்டலட்சுமியை கும்பிடுற சகல கஷ்டம் நிவாரைய நிவாரைய நமோ நமகா. என் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் சகல கஷ்டமும் நிவாரைய நிவாரைய நமோ நமகா. எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அம்மா நீ என் கூட இருந்து எனக்கு உன்னை காப்பாத்து, என்னோட இக்கட்டான சூழ்நிலையில என்னை தள்ளிடாது, என்னை இருந்து என்னை காப்பாத்து நீங்க ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணினோமே. ஆனால் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை கன்னியாராசி கண்டிப்பா பண தட்டுப்பாடு இருக்காது, கண்டிப்பா அவங்க நன்னா இருப்பாங்க. பணம் எப்போதுமே அவங்க அந்த தண்ணி பூஜை ரூம்ல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கணும். பூஜை ரூம்ல வந்து காலையில் சாயங்காலம்லாம் விளக்கேற்றுறது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கணும். முக்கியமாக நான் ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பூஜை ரூம் மட்டும்தான் இருக்கணும். அங்கே இறந்தவர்கள் படம் இருக்கக்கூடாது, முன்னோர்கள் படம் இருக்கக்கூடாது. மகாலட்சுமி சித்தர்கள் படம் இருக்கலாம். சித்தர்கள் வந்து யோகிகள் சித்தர்கள் அது வேற. அது அவங்கெல்லாம் வந்து இறைவன்கிட்டே நேரட்டா அந்த சித்தர்கள் சமாதி சித்தர் நம்ம குடும்பத்துல பிறந்து அகால மரணம்னு சொல்ற முன்னோர்கள் படம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீ எவ்வளவு பூஜை ரூம்ல நீ போய் நின்னா ஒன்னு அறியாம உன் கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் வரணும். அந்த அளவுக்கு உன்னுடைய பூஜை ரூம் பார்த்தா விளக்கே மங்களகரமா எவ்வளவு கொலை உங்க வீட்டுல கன்னியாராசி அக்ஷய திருதியை காசு சேரணுமா குங்குலியம் போட்டு சாம்பிராணி போடு, குங்குலியம் போட்டு நீ சாம்பிராணி வீடு ஃபுல்லா போடு, நல்லா அமோகமா இருப்ப. எப்போதுமே அந்த சாம்பிராணி ஸ்மெல் அந்த சாம்பிராணி வாசம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி ஆயில் கலந்து நீ வீடு ஃபுல்லா தெளி, அமோகமா இருப்ப. இதுதான் கன்னியாராசிக்கு உள்ள விஷயங்கள். சூப்பர், ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. கன்னியாராசிகள் நிறைய பேருக்கு இது ரொம்ப தேவைப்படுது, உண்மையான தேவையான விஷயம். ஆமா, இனிமே இப்ப இந்த படி தேடுவாங்க எல்லாரும், பித்தளை படி ரொம்ப எங்க இருக்குன்னு தேடுவாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க, அரிசி எல்லாம் போட்டு அதுல என்னென்ன போடணும். இன்னைக்கு காலகட்டத்துல அதெல்லாம் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல, ஆனா இதெல்லாம் உண்டு. இன்னைக்கும் சில இடத்துல யூஸ் பண்றாங்க. சில நல்லா இருக்கணும், பணம் வரணும் செய்யணும், நம்பிக்கை இருந்தால் நம்ம செய்யணும். நீங்க இதை செய்யுங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க செஞ்சீங்கன்னா உன் வாழ்க்கையில நீ நன்னா இருப்ப. பணம் நிரந்தரமா இருக்கணும். எல்லாம் செய்யுங்க, அந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. அவ்வளவு. தேங்க்யூ.